கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் கிருபையாய் காத்து வழி நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை சுகமாய் பலமாய் பாதுகாப்பாராக. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, உன் சத்துருவை விட நீ பலவான். உன் சத்துருவை விட நீ பலவான். 105ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, 105ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவானாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை பலவான்களாய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் சத்துரு பெரியவனா, பிசாசு பெரியவன், அவனுக்கு பெரிய வல்லமை இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறதுனாலே, தேவன் நம்மை வேறுபரித்திருக்கிறதுனாலே நீங்களும் நானும் சத்துருவை பார்க்கிலும் பலவான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் இந்த பிசாசை குறித்து படிக்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போலவும் பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே பிசாசு என்று ஒன்றை கர்த்தர் உருவாக்கலை. விழுந்து போன தூதர்கள் அவர்கள் பிசாசுகளாகவும் பிசாசின் சேனையாகவும் மாறிப்போனார்கள். இது விழுந்து போன தூதனை பார்த்து தான் வசனம் சொல்லுகிறது, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, பலட்சியமானாயோ. யூ பிகம் ஏ சோ வீக், யூ பிகம் ஏ சோ வீக். நீ பலவீனமாய் மாறிவிட்டாய். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு நான் ஒரு காலத்தில் அறியாமையிலே நானே பிரசங்கித்திருக்கிறேன். பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது, நம்முடைய தேவனுக்கு சர்வ வல்லமை இருக்கிறது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் மந்திரவாதிகளின் கோலும் சர்ப்பமாயிற்று, ஆரோனுடைய கோலும் சர்ப்பமாயிற்று. ஆனால் ஆரோனுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கி போட்டது அப்படின்னு சொல்லி நானே ஒரு காலத்திலே அறியாமையில் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வெளிச்சம் நமக்கு, நம்முடைய சத்துருவை பார்க்கிலும் நீங்களும் நானும் பலவான்களாக இருக்கிறோம். சத்துருவை பார்க்கிலும் நீங்களும் நானும் பலவானாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மந்திரவாதிகளின் கோல் வல்லமையுள்ள கோல், ஆரோனுடைய கோல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆரோனின் கோல் மந்திரவாதியின் கோலை காட்டிலும் வல்லமை உள்ளது, பலம் உள்ளது. அதுபடினால் தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவை காட்டிலும் நீங்களும் நானும் பலவான். உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மாந்திரிக வல்லமையை காட்டிலும் நீங்களும் நானும் பலவான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1-2 குறிப்புகளை வேதத்தில் நாம் படிக்கலாம். எகிப்தியரும் இஸ்ரவேலரும். எகிப்தியர் பலவான்களா, இஸ்ரவேலர் பலவான்களா? நாம் அதை தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேத புத்தகத்தை 105ஆம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளும்போது, நம்முடைய வேத புத்தகத்தை 105ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும்போது 12வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும்,
ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? பரதேசிகளாக இருந்தார்கள். கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனம், கொஞ்ச ஜனம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜனத்தை விட்டு ஜனத்திற்கும் தேசம் விட்டு தேசத்திற்கும் நாடோடிகளைப் போல துரத்தப்பட்டார்கள். இந்த ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும் ஒடி ஒருவனுக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் 15வது வசனத்திலே, அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர்கள் தொடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்காக பஞ்சத்தை அனுப்பினார். இவைகள் எல்லாவற்றையும் படிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை குறித்து படிக்கும்போது இந்த ஜனத்தை பலவான்கள் ஆக்கினார் என்று 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்கள் ஆக்கினார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் ஒன்று புரிந்து கொள்கிறோம். உங்களையும் என்னையும் முதல்ல கர்த்தர் கொஞ்ச ஜனங்களாய், அற்ப ஜனங்களாய், நாடோடிகளாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களைப் போல இருந்தாலும், அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களைப் போல இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு ஒரு விசுவாசம் பெருகுகிறது. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்று தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை தொட இடம் கொடுக்கவில்லை. அபிஷேகம் பண்ணினவர்களை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் ஏன் சம்பவித்தது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தர் நடத்துகிற பாதை இது. உன்னை சொற்ப ஜனமாய், கொஞ்ச ஜனமாய், அற்பமானவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாடோடிகளாய் மாற்றப்பட்டாலும் உண்மையிலே என்மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் சத்துருவை காட்டிலும் நம்ம பலவான்களாய், நம்முடைய எதிராளிகளை காட்டிலும் பலவான்களாய். அந்த வார்த்தையை பாருங்கள். 38ஆம் வசனத்திலே, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நினைக்கிறோம், நான் அற்பமாக இருக்கிறேனே, சொற்பமாக இருக்கிறேனே, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சின்ன ஜனமாக இருக்கிறேனே. ஆனால் உங்கள் மேலே என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது பிரியமானவர்களே. உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற, உன்னை ஆலோட்டிகள் நிமித்தம் சிறுமைப்படுத்த நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு உன்னை குறித்து ஒரு பயம் இருக்கிறது என்பதை மறந்துடாத. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் உன் சத்துரு உன்னை கண்டு பயப்படுகிறான். ஆனால் நீயோ உன் உள்ளத்தில், நான் பயப்படுகிறேன், நான் பலவீனமானவன், நான் அற்ப ஜனம், நான் அடிமையாக இருக்கிறேன், அந்நியனாக இருக்கிறேன், இந்த தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று உன்னையே தாழ்த்தி கொண்டிருக்கிறார். உன்மேல் இருக்கிறது அபிஷேகத்திற்கு நீ இடங்கொடு. இந்த அபிஷேகத்தால் நீ நிரப்பப்படு. இந்த அபிஷேகம் உன் சத்துருவை காட்டிலும் உன்னை பலவானாய் மாற்றும். ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோம். என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பலவானாய் மாற்றுவதற்கு முன்பாக சிறுமையின் பாதையில், பலவீனத்தின் பாதையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை கர்த்தர் நடத்துவார். என்னை கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரெண்டாவதாக நாம் படிக்கும்போது சத்துருவை விட பலவானாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு தெரியும். சவுலும் தாவீதை குறித்து படிப்போம். சவுலும் தாவீதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, முதலாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கொடுக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இராணுவங்களை உடைய ராஜா, எப்போதும் ஈட்டியை கையில் பிடித்திருக்கிற ராஜா, பராக்கிரமசாலிகளை கொண்டு இருக்கிற ராஜா. இந்த ராஜா என்ன செய்கிறானாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே சவுல் தாவீதுக்கு பயப்படுகிறதை குறித்து நமக்கு அங்கே படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14, 15 கூட நான் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீது ஒரு இடையன், மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமான தொழில் செய்கிறவன். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலோ இது தாவீதுக்கு பயப்படுகிறான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். அவன் புத்திமானாய் நடந்ததினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுல், ராஜாவாகிய சவுல், கேடகமுடைய சவுல், அபிஷேகமுள்ள சவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தாவீதுக்கு பயப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடுவதில்லை என்ற தீர்மானம் ஆனபடினால்தான் தாவீதுக்குள்ளே உருவாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். முதல்ல படித்தோம், அவன் பயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அதிகமாய் தாவீதுக்கு பயந்தான். தாவீதே, நீயோ இந்த சவுலை கண்டு பள்ளத்தாக்காய் கெபிகளாய் ஓடி திரிகிறாய், வனாந்திரத்தில் ஓடி ஒளிகிறாய். ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் இன்னும் தெரியல. காரணம் என்ன தெரியுமா? உன் சத்துரு ஆகிய சவுல் உன்னை கண்டு பயப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீதுக்குள்ள இருந்த ஒரே ஒரு விசேஷம் என்ன? அவன் மேல் இருந்த அபிஷேகம். இந்த வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் கண்டுபிடித்து சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி ஈசாயின் குமாரனை அபிஷேகம் பண்ணினார். அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவன் சத்துருவை காட்டிலும் பலவானாய் மாற்றினது. நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மேன்மையான அபிஷேகம். இந்த அபிஷேகம் உன் சத்துருவை விட உன்னை பலவானாய் மாற்றுகிற அபிஷேகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நாம் தியானித்தது போல உன்னை கர்த்தர் நடத்துகிற வழியிலே உன்னை ஒப்புக்கொடு. சிறுமையின் பாதையாக இருக்கலாம், எளிமையின் பாதையாக இருக்கலாம். உன்னை கொஞ்சம் ஜனமாய் மாற்றலாம். ஒருவேளை அடிமையை போல ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் உன்னை ஆண்டு கொள்கிறவனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு பயப்படுகிறான் என்கிற வெளிச்சம் சீக்கிரத்தில் உனக்கு உதிக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை தொடாதபடி கர்த்தர் அவனை காத்தார் என்று படிக்கிறோம். 2வது குறிப்பில் சவுல் ராஜாவாயிருந்தும் சவுல் தாவீதுக்கு மிகவும் பயந்தான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயந்தான். காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேருடைய அபிஷேகத்தின் வித்தியாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தைல குப்பியின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம் என்று சொல்வார்கள். நான் அதை காட்டிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஃப்ரெஷ் அனாயிண்டிங், இந்த தாவீது அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அந்நிய ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டான். காய்மகாரத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டான். பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுபாவத்தில் நன்மை செய்தவனுக்கு தீமை செய்ய எத்தனிக்கிறான். ஆனபடினாலே சவுல் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் குறைய அந்நிய ஆவி உள்ளே பிரவேசிக்க, வேறு ஆவிகள் அவனுக்குள்ளே ஆளுகை செய்யும் போது, அவனுடைய அபிஷேகம் மட்டுப்படும் போது, புதிதாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவானாய் சிங்கத்தை கிழிக்கிற பலன், கரடியை ஜெயிக்கிற பலன், கோலியாத்தை ஜெயிக்கிற பலன், கர்த்தரை தன்னோடு கூட வைத்துக் கொள்கிற பலன், பலவானாய் மாறினான். நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். 3வதாக
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாயும் ஆகான், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூதன் தேவனைத்தான், தேவன் ஒருவரை மாத்திரம் வணங்குகிறவன். யூதர்களுக்கு இருக்கிற ஒரு விசேஷம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மனைவியே சொல்லுகிறாள், அவன் யூதகுலமே ஆனால் அவனுக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். அப்படியானால் யூதர்களுக்கு ஒரு விசேஷம். இந்த யூதர்களுக்கு விசேஷம் என்னென்னா, மனுஷனுடைய காலில் விழமாட்டாங்க, மனுஷனுடைய காலில் விழமாட்டாங்க, தேவனுடைய பாதத்தில் விழுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவங்க எல்லாரும் ராஜாவுடைய காலிலேயோ மனுஷருடைய காலிலேயோ போய் விழலை. அவங்க தேவனுடைய பாதத்தில் விழுந்தவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதர்களுடைய சுபாவம் தான் மொர்தெகாய். அவன் யூதகுலம் ஆனபடினாலே அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதர்களுக்கு இருக்கிற இயல்பான சுபாவம் என்னென்னா, மனுஷருடைய காலில் விழ மாட்டாங்க, மனுஷனை வணங்க மாட்டாங்க, யெகோவா தேவனை மாத்திரம் தொழுது கொள்வார்கள், யெகோவா தேவனை மட்டும் அவர்கள் ஆராதிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆமான் அதிகாரமுடையவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தை அவன் பெற்றவன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மனுஷனை ஆராதிக்கிறவன் தோற்று போவான், பலவீனம் அடைவான். தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை வணங்குகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் துன்மார்க்கனுடைய கூடாரத்திலே போய் குனிவதில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணிந்து கொள்வதில்லை. அப்படியானால் இங்கே யூதன் அவனுடைய ஜெயத்தின் ரகசியம் என்னவென்றால், யெகோவா தேவனை மாத்திரம் நம்பினவன், யெகோவா தேவனை மாத்திரம் ஆராதித்தவன், யெகோவா தேவனை மாத்திரம் நமஸ்கரித்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனையோ மனுஷ வல்லமைகளையோ அவன் நிராகரித்தவன். ரெண்டாவதாக அவனுக்கு இருந்தது உபவாசமும் ஜெபமும். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்தில் எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்குமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அந்த முதல் வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முன்பு மட்டும் வந்தான். புலம்புகிற ஜீவியம், ரெட்டுடுத்துகிற ஜீவியம், உபவாசிக்கிற ஜீவியம். உன் சத்துரு ஒருவேளை உன்னை மேற்கொள்ள எத்தனிக்கலாம், உன் சத்துரு உன்னை ஜெயிக்கலாம் என்று ஆசிக்கலாம். சத்துரு உன்னை ஒருவேளை எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், உலகமெல்லாம் ராஜா என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சத்துரு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் நானும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்போம், தேவனையே தொழுது கொள்வோம், அவர் பாதத்தையே பிடித்து கொள்வோம். கர்த்தரை மாத்திரம் அண்டிக் கொள்வோம். உபவாசத்தினாலே தேவனை தேடுவோம், உபவாசத்தினால் ஆத்துமாவை சிறுமைப்படுத்துவோம், ரட்டுடுத்திக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு சகாயராயிருப்பார், கர்த்தர் நமக்கு சகாயராயிருப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை சத்துருக்களை காட்டிலும் பலவானாய் மாற்றுவார். நான் சம்பவித்தது என்ன? மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தையே ஆயத்தம் பண்ணினான். துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். அந்த தூக்கு மரத்திலேயே மொர்தெகாய் ஆமானை தூக்கி போட்டான், அவன் குமாரரை தூக்கி போட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, சத்துரு உனக்கு டெட் பாயிண்ட் குறிச்சிட்டான்னு நினைக்கிறியா?
தூக்கு மரம் உண்டு பண்ணிட்டான்னு நினைக்கிறியா? நீ பயப்படாதே, உன் ஆராதனையை விடாதே, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விடாதே, உன் உபவாசத்தை விடாதே, உன்னை சிறுமைப்படுத்துகிற அனுபவத்தை விட்டு விடாதே. உன் சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இன்னும் எத்தனையோ பேரை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சீரிய ராஜாவும் எலிசாவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது இஸ்ரவேலரும் எகிப்தியரை குறித்து தியானித்தோம். இரண்டாவது சவுலும் தாவீதை குறித்து தியானித்தோம். மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மொர்தெகாயும் ஆமானும் மொர்தெகாயை குறித்து தியானித்தோம். இவள் எல்லாவற்றிலையும் பார்க்கும்போது எகிப்தியர் மேற்கொண்டது போல தெரிந்தது, ஆளுகை செய்தது போல தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்தெடுத்தபடினாலே, அந்த அழைப்பில் உறுதியாக இருந்ததுனாலே, கர்த்தர் அவளை நடத்தின வழியில் உண்மையாக இருந்ததுனாலே இஸ்ரவேலருக்கு முன்பாக எகிப்தியர் பயந்தார்கள். தாவீதின் மேலிருந்த அபிஷேகத்தாலே ராஜாவாகிய சவுல் மிகவும் பயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்ததினாலே ஆமானை மேற்கொண்டான், சத்துருவை மேற்கொண்டான். கடைசியாக ஒரு குறிப்பையும் கூட நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறட்டு போகையில் இது ஒரு இராணுவம் குதிரை ரதங்களும் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சீரியருக்கு ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள பல பிரயார்த்தங்களை பண்ணுகிறான். ஆனால் அவன் போடுகிற எல்லா திட்டங்களையும் எல்லா காரியங்களையும் இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? ராஜாவுக்கு அறிவித்து, நீ அங்கே போகாதே, இங்கே போகாதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது நடக்கிறது என்ன? இந்த இஸ்ரவேலின் ராஜா தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டு அப்படியே மறைந்து கொள்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு எண்ணம், நான் சொல்லுகிறது எல்லாம் நமக்குள்ளே ஒருவன் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுகிறான் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் எத்தனிக்கிறான். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், வாருங்கள் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். பள்ளி அறையில் பேசுகிறத இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, அப்படியானால் அந்த மனுஷனை பிடிக்க வேணும், அவனை கொலை செய்ய வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எனக்கு இதில் ஒரு பிடித்த ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த உலகம் கர்த்தருக்கு குதிரைகளையும் இராணுவத்தையும் அனுப்பலாம், ஆனால் பரலோகம் அக்கினிமயமான குதிரைகளையும் அக்கினிமயமான ரதங்களையும் நமக்காக அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்பட வேண்டாம். அவங்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிற அதிகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் இருப்போம். எலிசா போன்ற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருப்போம். அவருடைய ஜெபத்தின் மறைவில் இருப்போம். அவர்களோடு கூடவே பயணிப்போம். சத்துருக்களை காட்டில் நம்மை கர்த்தர் பலவானாய் மாற்றுவார். நான் முடிக்க விரும்புகிறேன். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். ஆரோனின் கோலா மந்திரவாதிகளின் கோலா? ஆரோனின் கோல் பெரியது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேட்டோம். இஸ்ரவேலர்கள் பலவான்களா, எகிப்தியர் பலவான்களா? மேற்பார்வையிலே பார்ப்போமானால் எகிப்தியர்கள் தான் பலவான்கள். ஆனால் ஆழமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்த்தால் எகிப்தியர் பலவீனர்கள், பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் பலவானா, தாவீது பலவானா? தாவீது தான் பலவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருக்கிறவன் பெரியவனா? ராஜாவின் அரண்மனைக்கு அடுத்து உட்கார்கிறவன் பெரியவனா? ஆமான் அல்ல, மொர்தெகாய் தான். ஜெபிக்கிறவன் தான் பெரியவன், உபவாசிக்கிறவன் தான் பலவான். ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். தேவனோ முன்பாய் நிற்கிற
எலிசா பலவானா? சேனைகளையும் இராணுவ சேனைகளை உடைய சீரிய ராஜா பலவானா? கர்த்தரோடு இருக்கிறவன் தான் பலவான். எலிசாவை போல கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருப்போம். மொர்தெகாயைப் போல போவாசித்து ரெட்டுடுத்துவர்களாக இருப்போம். சவுலை போல அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தரை தன்னகத்தை வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தர் நடத்துகிற பாதையில் ஓடுவோம். உன் சத்துருவை விட உன்னை கர்த்தர் பலவானாய் மாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல இயேசுவே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நேரத்துக்கு இதை செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உலகத்தில் பலவிதமான சத்துருக்கள் உண்டு. கர்த்தரோ எங்களை சத்துருவை விட பலவானாய் வைத்திருக்கிறீர். எங்கள் சத்துரு பலவீனன், நாங்கள் பலவான். ஆமாண்டவரே, தாவீதைப் போல அபிஷேகத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எங்களை நடத்துகிற அந்த பாதையிலே, சிறுமையின் பாதையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, மொர்தெகாயைப் போல உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது, எலிசா தீர்க்கதரிசியைப் போல கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் நாங்கள் மாறும்போது, எங்களை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறீர். நாங்கள் பலவான் என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக எங்கள் ஜனங்களுக்கு ஜெயத்தை தாரும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.